மார்க்கெட்டோட 15 மினிட்ஸ் ஹை லோவை எந்த கேண்டில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மேக்ஸிமம் ஆஃப் ட்ரேட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸான ட்ரேடாகவே இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் எனக்கு வந்து எங்கே என்ட்ரிக்கான ஜோன் கிடச்சிச்சின்னு பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லோவில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. வந்து இந்த லோவை பிரேக் பண்ண முடியல, திரும்ப மேலே போயிட்டான். ஸோ நான் எக்ஸாக்டாக எந்த இடத்துல நான் எனக்கு வந்து ஜோன் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஓகே, இது வந்து என்னோடய ஜோன் மார்க்கெட்டில். இந்த ஜோனை வந்து திரும்ப வந்து மார்க்கெட்டில் இந்த இடத்த வந்து டச் பண்ணிச்சுன்னா நான் வந்து என்ட்ரி போடலான் இருந்தேன் இந்த இடத்த. ஸோ என்னோடய மார்க்கெட்டில் டார்கெட் 1:1.5 தான் என்னோடய டார்கெட்டு. பட் நான் 1:2 வச்சுப்பேன். 2 வரைக்கும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுப்பேன். ஸோ 1:2 என்னோடய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 1:2. ஓகே ஃபைன். இப்போ என்னோடய என்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்த வந்து மார்க்கெட்டில் இந்த இடத்த வந்து டச் பண்ணிச்சு, அதாவது கேண்டில். ஸோ இங்கே வந்து இந்த 22,800 ஸோ 22,800 இந்த இடத்த டச் பண்ணிச்சுன்னா நான் இங்கே வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணலான் இருந்தேன். கால் ஆப்ஷன் இங்கே பை பண்ணலான் இருந்தேன். ஸோ அதே மாதிரி இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே வந்து நான் புட்டு. ஸோ கேண்டிலோட ஹை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கால், இங்கே வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு பாடி வச்சிருச்சுன்னா கேண்டில் இந்த மாதிரி ஒரு பாடி வச்சிருச்சுன்னா நான் இங்கே வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணிடுவேன். ஸோ 15 மினிட்ஸ் பாருங்கள். எப்பயுமே நீங்கள் மார்க்கெட்டு 9:15 to 9:30 எப்பயுமே எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. 9:15 to 9:30 கேண்டில் முடிஞ்சோடனே ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண. சில சமயம் ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் பண்ணி எடுத்தோன்னா நம்ம ஒரு நல்ல கிளாரிட்டியான வியூவில் இருக்கலாம். நம்ம வந்து கால் ஆப்ஷன் போதா புட் ஆப்ஷன் போதான்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சஜஸ்ட் பண்ணேன்னா இங்கே எனக்கு வந்து நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி இது. நான் இந்த என்னோடய கான்செப்ட் படி இதை வந்து ஜோனாக நான் கன்சிடர் வச்சுக்கிட்டேன். இந்த ரெட் கேண்டிலை வந்து ஜோனாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இந்த கேண்டிலை வந்து டச் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஓகே, இங்கே பாருங்கள். ஒரே கேண்டில், அதாவது கிட்டத்தட்ட 9:10 இந்த கேண்டிலில் வந்து எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. அதாவது இந்த கேண்டிலில் எனக்கு கிடச்ச என்ட்ரி, இந்த கேண்டிலில் வந்து எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இது, என்னோடய எஸ்எல் வந்து நான் இங்கே போட்டுக்கிட்டேன். என்ட்ரி இங்கே, என்னோடய டார்கெட் வந்து இதான் என்னோடய டார்கெட். பட் டிபி. ஸோ ஆனால் வந்து நான் வந்து 1:1.5 இங்கே என்னோட வந்து பாதி ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடுவேன். ஸோ மிச்ச ப்ராஃபிட்டை வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுவேன் என்னோடய டார்கெட் ஹிட்டு. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம ட்ரேடிங்கில் எப்பயுமே பார்க்க வேண்டிய விஷயம், ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் என்னென்னா, எடுத்ததுமே மார்க்கெட்டில் மார்னிங் 9:30 ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம உடனே ட்ரேட் எடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எடுக்கவே கூடாது. வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும்.